ரோமர் 8:28 படிங்க. கேமரா பையன் கரெக்டா பாத்துருந்தாங்க, மூவ் பண்ணி கரெக்டா பார்க்கணும். இதுக்கு ஒரு கண்ணு இங்க இருக்கு, இங்க இருக்கும். ஆமா, பைபிளே இருக்கணும். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். சகலமும் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. சகலமும் கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில வருகிற என்னங்க பெரிய பெரிய நன்மையா இருந்தாலும் சரி, இல்ல தீமையா இருந்தாலும் சரி, இல்ல பாவமே உன் வாழ்க்கையில அணுகுனாலும் சரி, நீ நினைக்கிற ஐயோ நான் பாவம் செஞ்சு தேவனோட்டு நான் விலகி போயிட்டேன்னு நினைக்கிற இல்ல பிள்ளைய, எந்த ஒரு காரியத்திற்கும் தேவனுடைய திட்டம் இல்லாமல், அனுகிரகம் இல்லாமல், நடத்துதல் இல்லாமல் உங்களுக்கு தேவன் எதையும் அனுமதிக்கிறது கிடையாது. உங்க வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியமே கர்த்தர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறாரு. ஏனென்று சொன்னால் உங்களுடைய தலையில் இருக்கிற முடியை கூட கர்த்தர் எண்ணி வைத்திருக்கிறார். உடைய நடையை நீ படுத்திருந்தாலும், நீ எழுந்திருந்தாலும், நீ உட்கார்ந்து இருந்தாலும், நீ ஓடினாலும், நீ நடந்தாலும் எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லிட்டு இருக்கிறாரு. உன்னை உள்ளங்கையில கர்த்தர் வரைந்து வைத்திருக்கிறாரு. உன்னுடைய மதில்கள் என்ன, உன்னை சுற்றிலும் பாதுகாப்பு இருக்குதா இல்லையா, இல்ல சாத்தா எந்த வீட்டுக்குள்ள வந்து உன்னை தாக்க பாக்குறானா, இல்ல எப்படி எல்லாம் இருக்கிற, எந்த மாதிரி இருக்கிற ஆண்டு சொல்றாரு. உன் மதில்கள் எனக்கு என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. அதனால அருமையான பிள்ளைங்க, ஒரு தீங்கும் உனக்கு அணுகவே அணுகாது என்று கண்டு சொல்லுகிறாரு. உன் வாழ்க்கையில வருகிற எல்லா காரியங்களும் நன்மையானாலும் தீமையானாலும் எல்லாமே கத்த சொல்றாரு. என்னங்க, எல்லாமே நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்கும், இந்த உலகத்தை வெறுப்பதற்கும், பாவங்களை வெறுப்பதற்கும், நம்மளை முற்றிலுமாய் தேவனுக்கு ஜீவபலியாய் முற்றிலுமாய் ஒப்பு கொடுப்பதற்கும் தான் நல்லது கெட்டது எல்லாம் நம்முடைய வாழ்க்கை நடக்கிறது. ஏனென்று சொன்னால் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. வாழ்க்கையில எனக்கு இப்படி ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஆயிடுச்சு, இல்ல என் வாழ்க்கை ஏன் இப்படி ஆகுது, என் ஜபத்துக்கு பதில் கிடைக்கலையே, நான் சோர்ந்து போயிருக்கிறேனே. நிறைய பேரு என்ன பண்றாங்க, ஆபத்து காலத்துல இருக்கிறீங்க. நிறைய பேர் சரீர சம்பந்தமான வாதையில இருக்கிறீங்க. வியாதிகள் மட்டும் இல்ல, வாதையும் இருக்கும். சில பேருக்கு சரீரத்துல வாதையும் இருக்கும். அதை கண்டுபிடிக்கணும், இது வாதையா வியாதியா அப்படின்ட்டு. வியாதினா மருந்து சாப்பிட்டா சுகமடைஞ்சிடும். வாதை என்று சொன்னால் அது எத்தனை மருந்து சாப்பிட்டாலும் போகாது. இதை நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, ஏன் ஆண்டவர் எனக்கு அனுமதிச்சிருக்கேன்னு கேட்கும்போது கத்த பேசுவாரு. அதை மன்னிப்பு கேட்டா போதும். ஆண்டவர் வாதைய உன்னை விட்டு என்ன பண்ணுவாரு, கூடாரத்தை விட்டு நீக்கி போட்டுருவாரு. உபத்திரவத்தை காணும் போதெல்லாம் சோர்ந்து போயிடாதீங்க. ஆண்டவருடைய மகிமையை உங்களுக்கு கொண்டு வரும். ஒவ்வொரு உபத்திரவத்துக்கு பின்பாக ஆசீர்வாதங்கள் உண்டு. ஒவ்வொரு என்னங்க, உங்களுக்கு தீமை நன்மை செய்வதற்கு செஞ்சிருப்பீங்க, ஆனா உங்களுக்கு தீமை வருகிறது என்று சொன்னால் பாவம் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு என்று கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று அறிந்து கொள்ளுங்கள். உங்க வாழ்க்கையில தீமைகள் வரும்போதெல்லாம் நினைச்சீங்க, இதுக்கு பின்பாக ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது என்று கையை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுங்க. என் வாழ்க்கையில எப்போ தீங்குகள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், என் ஜபம் ஒருவேளை கேட்கப்படாம இருந்தா கூட அதுவும் கூட நன்மைதான், நன்மைதான், நன்மைதான். தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமோ நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. அத்துடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிற பிரச்சனைகளை நீங்க பார்க்கும் பொழுது தோல்வி மேல தோல்வி எனக்கு வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு நீங்க சொல்லிட்டு சோர்ந்து போயிடாதீங்க. என்ன, ஏன் தோல்வி, என் வாழ்க்கையில என்ன தோல்வி, எதற்காக தோல்வி எனக்கு, நான் அப்படி என்ன நான் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செஞ்சுட்டு இருக்கிறேன், நான் தொட்டது எல்லாமே தோல்வி, நான் பேசுறது எல்லாமே தோல்வி, நான் சிந்திக்கிறது எல்லாமே தோல்வினா நீங்க என்ன பண்றீங்க, ஏதோ கஷ்டத்தை நீங்க கிட்டி சேர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எல்லாத்தையும் அணைச்சு போட்டுட்டாரு, எல்லா கதவையும் அடைச்சிட்டாரு. நான் எதை செஞ்சாலுமே தோல்விதான், நான் எதை செஞ்சாலுமே நஷ்டம் தான், நான் எதை செஞ்சாலுமே என்ன எனக்கு தீமை தான் வருது. அப்படிங்கும் பொழுது நீங்க மேல 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 நீங்க தோல்வி அடைஞ்சிட்டு போகவே கூடாது. ஒரு நேரத்துல ஸ்டாப் பண்ணுங்க. ஸ்டாப் பண்ணி நீங்க கர்த்தரை நோக்கி பாருங்க, என்ன நடக்குது, என்ன காரியம், நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க. நான் மனுஷன், நான் மாம்சமானவன், எனக்கு நல்லது கெட்டது எதுவும் தெரியாது, எனக்கு நீங்க தான் வழிபடுத்தணும். நான் எல்லாமே கர்த்தர் கைட்டு செய்யற வேலையை ஆசீர்வதிப்பார்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு தான் இருக்கிறேன். ஆனா தோல்வி தானே வருது. அவருடைய பிள்ளைகளுக்கு தோல்வி தானே, அவருடைய பிள்ளைகளுக்கு தோல்வியே இல்ல, வெற்றி நமக்கு, தோல்வி இல்லைன்னு பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்கிறோம். எனக்கு ஏன் தோல்வி வருது? நாம் கர்த்தரிடத்துல நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் சொல்லுவாரு, அருமையான பிள்ளைய, உடைய தொழிலை ஆசீர்வதிக்கிறதுக்கு எனக்கு ஆசைதான், ஆனால் நீ சில காரியங்களை தவறி போகிறாய், கடைபிடிக்காமல் தவறி போடுகிறாய். அதை நீ கடைபிடிச்சிட்டீங்கன்னா என் வசனத்தின்படி உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன்.
என் வசனத்தின்படி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உபாகம் 28 ஆண்டவர் சொல்றாரு 16 வகையான ஆசீர்வாதத்தை எழுதி இருக்கிறார். உலகத்துல திருமணமாக்கும் பொழுது அந்த 16 வகையான ஆசீர்வாதத்தை சொல்லி எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, 16 பெற்று பெருவாழ்வு வாழ்வுன்னு சொல்லி என்னங்க கணவன்மார்கள் அதாவது மணமக்களை வாழ்த்துவாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது 16 வகையான ஆசீர்வாதம். ஆனா பைபிள்ல உபாகம் 28 1 நீங்க பார்த்தீங்கன்னா 16 வகையான ஆசீர்வாதங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கணும்னா முதல் வசனம் தான். இந்த முதல் வசனம் எப்போதுமே நான் கவனிங்க, மாபெரும் ஆசீர்வாதங்கள் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு பாத்தீங்களா? உங்களுக்கு எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு போராட்டம் வந்தாலும், தனிமையா இருந்தாலும் இல்ல தீமையை அனுபவிச்சுட்டு இருந்தாலும் நீங்க மாபெரும் என்ன ஆசீர்வாதம் உங்களுக்கு பின்னாடி வைக்கப்பட்டிருக்கிறது நான் சொன்ன பாத்தீங்களா? அதே மாதிரிதான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்கு முன்னாடி நீங்கள் சில காரியங்களை கஷ்டத்துல ஒப்பு கொடுக்கணும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எப்பவுமே ஆசீர்வாதத்தை ஆண்டவருக்கு முதல்ல கொடுக்க போறது கிடையாது. முன்னாடி நீங்கள் தேவனை கண்டு நடந்து காட்டும் பொழுது, அவருடைய சித்தத்திற்கு வாழ்ந்து காட்டும் பொழுது அவர் செய்கிற காரியத்தை சொல்லி உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறாரு. உபாகம் 28 1வது வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த வசனத்தை கவனிச்சு கேளுங்க. இந்த நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமா இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவிமடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் கிறிஸ்துவை உடையவர்கள். பெயர் கிறிஸ்தவர்களுக்குலாம் நீ கணக்கு கிடையாது. பெயர் கிறிஸ்தவர்கள் என்ன? நான் கிறிஸ்தவன் சொல்லுவேன், ஆனா என்கிட்ட ஜபம் கிடையாது, பைபிள் வாசிக்கிறது கிடையாது, என்கிட்ட பரிசுத்தம் கிடையாது, என்கிட்ட பொறுமை கிடையாது. உலகத்தார் என்ன செய்யறாங்களோ எல்லாமே நானும் செய்வேன், சண்டை போடுவேன், விரோதமா இருப்பேன், பகைப்பேன், மன்னிக்காம இருப்பேன், எல்லாம் செய்வேன். ஆனா இவங்க சபைக்கு வருவாங்க, இவங்களும் உள்ள உட்கார்ந்துருப்பாங்க, சபைக்குள்ள இவங்களும் சபையில உட்கார்ந்துருப்பாங்க. இவர்கள் தான் கர்த்தர் சொல்றாரு, கனிகளற்ற அவர்கள் ஒரு செடியாக இருக்கிறார்கள், இவர்கள் புத்தி இல்லாத கன்னிகைகள் என்று கர்த்தர் சொல்றாரு. சபையில இருக்கிற நீங்க சத்தியத்தை எத்தனையோ ஆயிரமான சத்தியங்களை கேட்டிருக்கிறீங்க, எவ்வளவு பிரசங்கங்களை கேட்டிருக்கிறீங்க. ஆனால் உங்களுக்குள்ள கனி இல்லாத, கனினா என்னங்க? அன்போ, சந்தோஷமோ, சமாதானமோ, நீடிய பொறுமையோ, நீ என்னங்க தயவோ, நல்ல குணங்களோ, இச்சை அடக்கமோ இல்லாத பட்சத்தில் சபையில இருக்கும் என்று சொன்னால் ஆவிக்குரிய கனிகள் இல்லாத ஒரு வாழ்க்கை பெயர் கிறிஸ்தவர்களுக்கு தான் என்னங்க பெயர், அதாவது பெயர் மட்டும்தான். நான் ஏசப்படலங்க, ஆனா வெத்தலை பார்க்கணும் என்ன விடலங்க, இந்த நாடகத்தை விடலங்க, படத்தை விடலங்க, அசிங்கமான காரியங்கள் விடலங்க, இந்த கெட்ட வார்த்தையை நான் விடலங்க, சண்டை போடுறத விடலங்க, இன்னும் எனக்கு விரோதங்களா இருக்குதுங்க, பகைகளா இருக்குதுங்க, நான் என்ன பண்றேன், வாயினால எல்லாத்தையும் கிழிச்சு போட்டுருவாங்க, இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தோம்னா கர்த்தர் சொல்லுவாரு, கனிகளற்ற ஒரு வாழ்க்கை வாழ்க்கையில் இருக்கிறது கர்த்தருடைய பிள்ளையே, அபாயகரமான நிலைமை. இப்ப நீங்க சபைக்குள்ள இருந்தோம், புத்தி இல்லாத கண்ணிகளை கூட இருக்கக்கூடாது, புத்திகள் உள்ள கண்ணிகளாக இருக்கணும். என்ன புத்தி உள்ள கண்ணினா, நம்ம எல்லாம் செபிக்கணும், பைபிள் படிக்கணும். சபையில ஜெபம் பண்ணாம பைபிள் படிக்காம ஒருத்தர் இருப்பாங்கன்னு சொன்னா நிச்சயமாய் அவர்கள் என்னங்க பரிதாபமாக பரலோக ராஜ்யத்துடைய வருகையில கைவிடப்படுவார்கள். பரிதாபமான நிலைமை. மீண்டும் ஒரு தாளந்தை, ஒரு நேரத்தை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்க மாட்டாங்க. மீண்டும் ஒரு இப்பதான் உங்களுக்கு இதுதான் சோதனை காலங்கள். இந்த சோதனை காலத்துல உலகத்தை நேசிச்சுட்டு இருக்காங்க. 100 ஆண்டுகளுக்கு மேல என்னங்க நோவா பேழையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த 100 ஆண்டுகளும் ஒரு பயணம் காலை கிட்ட வரல. ஆனா மழை என்னங்க ஆபத்துகள் உலகத்தையே மூடுது, எல்லாரும் செத்துக்கிட்டு இருக்கிறானுங்க. அப்பதான் பேழையை தேடி ஒரு கூட்டம் வருது, நோவா 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 என்னை காப்பாத்து, நான் பேழைக்குள்ள வர, நீ சொன்னதெல்லாம் கேட்கல, இப்பதான் தெரியுது மழை வருதுன்னு சொன்னாங்க, நம்பவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க வேண்டிய எச்சரிப்பான காலங்களை கர்த்தர் கொடுத்தாரு. ஆனால் அதை அவங்க கேட்கறதுக்கு மனசே இல்ல. உலகத்தையே வாஞ்சித்துக் கொண்டிருந்தார்கள், உலகத்தையே நேசித்துக் கொண்டிருந்தார்கள், தண்ணியை போல குடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கு போல கர்த்தர் என்ன பண்றாருங்க, உபத்திரவத்தை சொன்னபடியே செய்யும் பொழுது, அழிவை உண்டாக்கும் பொழுது நோவா பேழையில என்னங்க பிரயோஜனம் இருக்குது? நோவா பேழை கிளம்பிடுச்சுங்க. நோவா பேழை பூமியில இருக்கும்போது ஒரு பயணம் உள்ள வரல. நோவா பேழைய உள்ள இருக்கும் பொழுது மிருகங்கள்லாம் வருது, ஜோடி ஜோடியா மிருகங்கள்லாம் தேவனுக்கு கீழ்ப்படியுது. மனுஷன் வர மாட்டாங்க, ஒரு மனுஷன் வரலங்க, ஒரு மனுஷன் வரல. நோவோட பிள்ளைகளும் நோவாவுக்கு கீழ்படிச்சிருந்தாங்க, நோவோட பிள்ளைகளும் நோவா கீழ்படிச்சிருந்தாங்க. ஆமா, ஒரு பெரிய ஒரு மழை வருதா அப்படின்னு ஒரு பிள்ளை சொன்னாலும் அவன் அடிச்சிருப்பாரு. பிள்ளைங்க எல்லாம் பெத்தவங்களுக்கு கீழ்படிச்சிருந்தாங்க. அப்பா சொன்னா உண்மைதான், ரைட், ஓகே, நாமளும் அடங்கி இருப்போம் என்று சொல்லி அன்னைக்கு பிள்ளைங்க 3 பிள்ளைங்களும் மருமகள் வெளியில வந்த மருமக மாமனாருக்கு கீழ்படிக்கணும் என்ன அவசியம் இருக்குது? புருஷருக்கு தான் கீழ்படியணும், மாமனாருக்கு தான் கீழ்படியணும். இருந்தாலும் தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு மனிதனாக எல்லாம் அவனை பார்க்கிறாங்க. நம்ம ஜெபிக்கிறவர்களா இருந்தோம்னு சொன்னா நமக்கு விரோதமா எந்த வாயும் திறக்காது, தான் கர்த்தர் அடக்கப்படுவோம். நீங்க ஜெபிக்கிறவங்களா இருந்தா உங்களுக்கு விரோதமா எந்த சக்தி எழுப்ப முடியும்?
வேதத்தை படிக்கிறவர்களாக இருந்தால் உங்களை எந்த சக்தியும் உங்களுக்கு எழுப்ப முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்க தேவ சமூகத்துல காத்திருக்கிற ஒரு ஜாமக்காரனாக, ஒரு என்னங்க கர்த்தருடைய பிள்ளையா நீங்க சபையில நீங்க தேவ சமூகத்துல உட்கார்ந்து இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, இரவு நேரத்தை கண் விழித்து ஜெபிப்பீங்கன்னு சொன்னா, உங்களை விசேஷமாக பாதுகாக்கிறவர் நம்மளுடைய கர்த்தர். நம்முடைய கர்த்தர் உங்களை பாதுகாக்கிற ஒரு கர்த்தர். அவரை தேடுங்க, அப்பொழுதுதான் நீங்க நாம பிழைப்போம் என்று பைபிள் தெளிவாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பிள்ளைங்க எல்லாம் பெத்தவங்க கீழ்ப்படிஞ்சிருந்தாங்க, பிள்ளைங்க பெத்தவங்க கீழ்ப்படிஞ்சிருந்தாங்க. அதனாலதான் கர்த்தர் அந்த குடும்பத்தை காப்பாற்றினார். மனைவி புருஷனுக்கு விரோதமா 100 ஆண்டு ஆகுது, எங்க மேல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்துச்சுன்னா முடிச்சுட்டு இருப்பாரு கதைய. லோத்தோடைய பொண்டாட்டிய எப்படி வந்து என்னங்க ஆவிக்குரிய வழியில வர்றது, மாசத்துல திருமணிச்சோ. நல்லா கவனிங்க, நாம ஏசப்பாவுக்காக வாழணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நல்லா கவனிங்க, நான் சொல்றது நல்லா கவனிங்க. 15 வருஷம் நீங்க படம் பார்த்து இருந்திருப்பீங்க, 10 வருஷம் வெத்தலவாக போட்டுக்கிட்டு இருந்திருப்பீங்க, எத்தனையோ பாவங்களை இன்னமும் நீங்க செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. விட மாட்டீங்க. நீங்க ஓடிட்டே இருப்பீங்க. என்னைக்கு உனக்குள்ள பாவங்கள் பிரவேசிக்க ஆரம்பிச்சோ, எப்ப நீ பாவத்தை செய்ய ஆரம்பிச்சு, அப்பவே லோத்து மடங்கு மாதிரி அப்படியேதான் நின்றுட்டு இருக்கே தவிர இன்னும் நீங்க பரலோகத்துடைய பாதையில நீ நடக்கவே இல்லை. நாம நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம கிறிஸ்துவ பாருங்கப்பா எல்லாம் போயிட்டு இருக்கிறோம், சபைக்கு தான் போயிட்டு இருக்கோம், பாவமும் எனக்குள்ள இருக்குது, உலகமும் எனக்குள்ள இருக்குது, நான் சபைக்குள்ளேயே நான் வந்துட்டு போயிட்டு தான் இருக்கிறேன்னா நீ நினைச்சுட்டு இருக்கலாம், ஆண்டவர் கொண்டு போய் சேர்ந்துருவாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கலாம். கர்த்தருடைய பார்வைக்கு முன்னாடி என்னைக்கு நீ ஒரு அடிமைதன பாவத்தை செய்ய துவங்கினாயோ, என்னைக்கு ஒரு பாவத்தை விரும்பி செய்ய ஆரம்பித்தாயோ, எப்ப நீ வந்து எந்தெந்த பாவத்துல யாராவது விழுந்தாங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா கர்த்தருக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். எந்த காரியத்துல விழுந்திருப்பீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஏதோ ஒரு பாவம், ஏதோ ஒரு அடிமைத்தனம், ஏதோ ஒண்ணு உங்களை தொடர்ந்து பின்பற்றி வந்திருக்கலாம். இப்ப நீங்க என்ன பண்றீங்க, அந்த மாதிரி பாவத்துக்குள்ள என்னைக்கு நீங்க மூக்க நுழைச்சிங்களோ, எப்ப நீங்க வந்து அதை செய்ய ஆரம்பிச்சீங்களோ, என்னங்க அந்த அது எதுவாக இருந்தாலும் மாம்சத்தின் கிரியைகள் 17 வகையான பாவங்கள் எழுதப்பட்டிருக்கு பாத்தீங்களா, அதுல எந்த ஒரு காரியமா இருந்தாலும் இப்ப நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில போயிட்டு இருக்கோம். நாம லோத்துடைய மனைவி மாதிரி நம்ம உப்பு தூணாதான் நின்றுட்டு இருக்கோங்கிறத நிறைய பேருக்கு ரகசியம் தெரியாம இருக்குது. இருக்குது. ஆனா உனக்கோ நான் கிறிஸ்துடைய, நான் சபைக்கு போறாங்க, நான் பாட்டு பண்றேன், ஆராதனை பண்றேன், நான் பரலோகத்துக்கு போயிடுவேன். ரைட்டு, ஓகே, சபையில் நீ அப்படிலாம் இருக்கிற ரைட்டு. வீட்டுக்கு போன பிறகு நீ என்ன பாக்குற, நீ என்னத்தை செய்யற, யார்கிட்ட பேசிட்டு இருக்க, உன்னுடைய அந்தரங்கமான காரியங்கள் என்ன? உள்ளேயும் வெளியே கீழ் பூச சொல்லுவா, உள்ளேயும் வெளியே கீழ் பூச, வெளியில மட்டும் கீழ் பூசிட்டு விட்டுறாங்க என்று சொன்னால் கர்த்தர் சொன்ன வார்த்தைப்படி அவன் செய்து முடித்தான். இன்னைக்கு நிறைய பேரு சரீர பாவத்தை வேணா ஜெயித்திருக்கலாம், ஆனா உள்ளத்திலேயோ இச்சிக்கிறார்கள், உள்ளத்திலேயோ அவர்கள் பாவத்தை செய்து இந்த பாவத்தை, அந்த கனி, பாவம் என்கிற அந்த கனியில வாழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த துணிகரமான சிந்தனைகள் தெரியாதுல்ல, வெளியில தெரியாதுல்ல. என்ன சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா, சிஸ்டர் 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 சிஸ்டர், பிரதர் 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 பிரதர். வெளியில நம்ம பிரதர் தான் சொல்றோம், வெளியில நம்ம சிஸ்டர் தான் சொல்றோம். ஆனா போவிட்டு என்ன பண்ற, நீ மனசுக்குள்ள நீ உட்கார்ந்துட்டு என்ன சிந்திக்கிற, இதெல்லாம் ஆவியுடைய பாவங்கள், ஆவியுடைய பாவங்கள். இது எல்லாருக்குமே இருக்கும், புதுசா பேசலாம், எல்லாருக்குமே இருக்கும். நாடகத்தை பாக்குறீங்க, அழகான தான் நடிக்க வைக்கிறாங்க, அழகான பண்ணதான் நடிக்க வைக்கிறாங்க, பல வெளியே உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா உள்ளத்துல அது முடிஞ்ச பிறகு அந்த சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும். விட்டாச்சு. அதுக்கப்புறம் நைட் வந்து உள்ள வந்து கூடுறது, அப்படியே வந்து பாக்குறது, நினைக்கிறது, சாப்பிட்டா அப்படிலாம் கிடையாது. செத்ததுதான், பாவத்துக்கு மறித்ததுதான். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன சொல்ல வர, ஆண்டவர்களுடைய வார்த்தை என்ன வருது அப்படின்னு சொன்னா, பிள்ளைகளை சரீரத்துல நீங்க ஜெயிச்சிருக்கலாம், சரீரத்துல விட துணிகரமான பாவங்களுக்கு நீங்க இடமுடாம கூட இருந்திருக்கலாம். ஆனா உங்க ஆவி, அந்த ஆவியுடைய நினைவுகள் எப்படி இருக்குது, யாரை பற்றி நினைச்சுக்கிட்டு இருக்கோம், யாரை பற்றி அதிக சிந்தனை வந்துகிட்டு இருக்குது, யாரிடத்துல அதிகமா தொடர்பு கொள்ளணும்னு நம்ம நினைக்கிறோம். அது ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும். எந்த சப்ஜெக்ட் பத்தி பேசுறோம் நமக்கு தெரியாது, எந்த சப்ஜெக்ட் பத்தி பேசுறோம், எதை குறிச்சு பேசுறோம் நமக்கு தெரியாது. ஆனா யார் கர்த்தரை விட அதிகமா எதை நேசிக்கிறீர்கள், எந்த வேலையை நேசிக்கிறீர்கள், எந்த பொருளாதாரத்தை நேசிக்கிறீர்கள், எதை நீங்க அதிகமா நேசிக்கிட்டு இருக்கீங்க? உள்ளதான் இருக்கிறீங்க, சபைக்குள்ளதான் இருக்கிறீங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளை, எகிப்திலிருந்து வந்த ஜனங்கள் வனாந்தரத்துல உட்கார வச்சுட்டு கர்த்தர் சொல்றாரு, மோசே பார்த்து சொல்றாரு, மோசே கானான் தேசத்துக்கு 12 பேரை வேவுக்காரர்களுக்கு அனுப்பிவிடு, அந்த தேசம் எப்படிப்பட்டது என்று சொல்லி அவர்கள் வந்து ஒரு இடத்துல சொல்லுவாங்கன்னு சொல்லி
மோசே 12 கோத்திரத்தை ஒருத்தரை தேர்ந்தெடுத்து வனாந்தரத்தை எதுக்கு கானான் தேசத்துக்கு அனுப்பி விடுறாரு. கானான் தேசத்துக்கு போனவங்க அங்க உள்ள மனிதர்களை பார்க்கிறார்கள். எல்லாம் பயங்கரமா மொட்டாட்டமா இருக்காங்க, எல்லாம் பயங்கரமா ஆள் இருக்காங்க. திராட்சை கொலைய நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். திராட்சை கொலையில ஒரு பெரிய கம்பை உள்ள விட்டு 2 பேரும் திராட்சை கொலை, இன்னைக்கு திராட்சை கொலை கொண்டு வரீங்க, அம்மா கொண்டு வந்து கேக்குறீங்க வெட்டாலே, அதுல ஒரு 100 பழம் தொங்குது அவ்வளவுதான். ஆனா அதே ஒரு பெரிய திராட்சை தோட்டம் என்னன்னா அதை தூக்க முடியாம 2 பேரும் தூக்கிட்டு வரான், குச்சில தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான். உண்மையிலே பாலும் தேனும் ஓடுகிற தேசமா இருந்திருக்கிறது. நாங்கள் பார்த்தோம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம் தான். 10 பேருடைய பார்வை வேற, காலேபும் யோசுவாவும் பார்த்த பார்வை வேற. ஏன்னா இவங்கெல்லாம் மாம்சமானவர்கள் அல்ல, இவங்க ஆவிக்குரியவர்கள், மோசேவுக்கு கீழ்ப்படிந்தவர்கள். காலேபும் யோசேப்பும் மோசையோட கூட இருந்தவர்கள். மோசையோட வீட்டு வாசல்ல உட்கார்ந்துருப்பாங்க. மோசை வீட்டுக்குள்ள உட்கார்ந்துருப்பாரு. வாசல்ல ஒரு ஆள் எப்போதுமே வீட்டு வாசல்ல உட்கார்ந்து இருப்பாங்க. யார் தெரியுமா? யோசுவா. அவளுக்கு தான் கர்த்தர் அடுத்தது மோசே உன்னோட ஊழியத்தை யோசுவாட்ட கொடு. யோசுவா பார்த்து சொல்றாரு, திடமனதாயிரு, பயப்படாத, அவன் கூட இருப்பேன் என்று சொல்லி யோசுவாவை திடப்படுத்துறாரு. மோசையோட ஊழியத்தை பாருங்க. நம்முடைய சபையில என்ன நினைக்கிறீங்க? நம்ம நினைச்சிட்டு இருப்போம் இவங்களை அடுத்து பயன்படுத்துவார், இவங்களை அடுத்து பயன்படுத்துவார். ஊழியக்காரனுக்கு கீழ்படிந்திருக்கிற விசுவாசியே கர்த்தர் உயர்த்துவார். யாரெல்லாம் சபை சட்டத்துக்கு கீழ்படிக்கல அவர்களை தான் அடுத்தது உயர்த்துவாரு. சபையிலையும் உயர்த்துவாரு, குடும்பத்திலும் உயர்த்துவாரு. எங்க போனாலும் யோசேப்பு எங்க போனாலும் என்னதான் இருந்துச்சு? யோசேப்பு எங்க போனாலும் அந்த இடம் செழிப்பு தான். கர்த்தருடைய பிள்ளைங்க எங்க போனாலும் செழிப்பு தான், எங்க போனாலும் செழிப்பு தான் கர்த்தருடைய பிள்ளைங்க. நல்லா கவனிச்சு கேக்குறீங்களா? அப்ப என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நீங்கள் சரீரத்துல ஜெயம் பெற்றிருக்கலாம், சரீரத்துல செய்யாதபடிக்க வேணா நீங்க வந்து அமைதியா நீங்க என்ன பண்ணலாம், உங்களை காத்துக்கொள்ளலாம். ஆவியில எப்படி இருக்குது, ஆத்துமாவில எப்படி இருக்கிறது? ஏன்னா இயேசு வரும் பொழுது உங்க சரீரத்தை மட்டும் பார்க்க போறது இல்ல, உங்களுடைய ஆவியையும் ஆத்துமாவையும் கவனிக்க போறது. அதுவும் கூட பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி 1 தெசலோனிக்கேயர்ல 4வது அதிகாரத்துல அழகாக எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து வரும் பொழுது உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் குற்றப்படாதபடி காக்கப்படுவதாக. கவனிமா, குற்றப்படாதபடி காக்கப்படுவதாக. அதையே சொல்லுவோமா? அன்றைய பிள்ளைங்களே, சரி கர்த்தருடைய வார்த்தைக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் நான் முடிச்சு உங்களை அனுப்புறதுக்கு ஆயத்தமா இருக்கிறேன். அப்போ விசுவாசத்துல சோர்ந்து போகாதீங்க. எத்தனை நன்மைகள் வந்தாலும், எத்தனை தீமைகள் உங்க வாழ்க்கையில வந்தாலும், நன்மை தீமை, இரவு பகல், துக்கம் சந்தோஷம், ஒரு நாள் ஒண்ணுமே இருக்காது, பழையதை குடிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஒரு நாள் பிரியாணி சாப்பிட்டு, மறுநாள் பிரியாணி சாப்பிட்டு இருந்திருப்பீங்க. நேற்று பாருங்க காசு இல்லை, இன்னைக்கு காசு எனக்கு எவ்வளவு பாருங்க. இப்படி மாறி மாறி வரதுதான் வாழ்க்கை. இப்படி மாறி மாறி தான் வரும் அருமையான பிள்ளைகளை. ஆனாலும் எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு கத்த சொல்றாரு, நீ தேவனை நேசிக்கிறன்னா உன் வாழ்க்கையில வர்றது எல்லாமே நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. நமக்கு தெரியாது இப்படி ஒரு தீமை என் வாழ்க்கையில் நடந்துட்டேன்னு நமக்கு தெரியாது. பிற்காலத்துல அந்த காரியத்துல ஏன் தவறி விழுந்த, அதனால நீ என்ன கற்றுக்கொண்ட அப்படிங்கிற உங்களுக்கு கட்ட என்ன பண்ண ஒரு பாடங்களாக அதை மாற்றிவிட்டு உங்களை ஆசீர்வதிச்சு போயிருப்பாரு. நன்மையாக அவர் மாற்றி விட்டு கடந்து போவாரு. போன வாரம் யோசனுடைய வாழ்க்கை சொன்ன பாத்தீங்களா இல்லையா? அண்ணன் போய் குழியில தூக்கி போட்டதுக்கு அது தீமையா இருந்துச்சு. ஆனா பிற்காலத்துல பார்த்தாதான் தெரியுது அது நன்மை. போத்திபாவுடைய மனைவி அவன் மேல கண்டு போட்டதும் அவனை எப்படியாவது அனுபவிச்சிருக்கிற என்ன, எப்படியாவது அவனை தப்பா அவன் தப்புக்கு எனக்கு வர வச்சிருக்கிற அந்த முயற்சி பார்க்கிறோம். அதுல இருந்து அவன் என்ன பண்ண, அப்படிப்பட்ட தீர்ப்புல இருந்து நேரம் எங்க போறாங்க, ஜெயிலுக்கு போறான். ஆனா அது தீமைதான். பிற்காலத்தான் தெரியுது அதுவும் வாழ்க்கையில நன்மையா இருக்கும். சிறைச்சாலை போயிட்டு உட்கார்ந்து இருக்கான், எல்லாராலையும் மறக்கப்பட்டு போயிட்டான், எல்லாராலையும் மறக்கப்பட்டு போயிட்டான். அவன் நண்பர்கள்ட்ட கூட சொன்னான், போய் ராஜாவை போய் சொல்லுங்க, அவனும் மறந்துட்டான். 2 வருஷம் வாலிப வயசுல இருக்கிறவன் சிறைச்சாலையில வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தான். எல்லாராலையும் மறக்கப்பட்ட நிலைமையில கர்த்தரோ அவன் நினைவாக இருந்து ராஜாவுக்கு சொப்பனத்தை கொடுத்து தீவிரமாக வெளில கொண்டு வந்து அவனை உயர்த்தினான். அவன் சொல்லுகிறான், என்னங்க அன்பான தன்னுடைய சகோதரனை பார்த்து சொல்றான், நீங்க மட்டும் இப்படி எல்லாம் செய்யலன்னு சொன்னா, எனக்கு தீமை செய்ய நினைக்கலன்னா இன்னைக்கு நாம எல்லாரும் பிடிச்சிருக்க மாட்டோம். தேவனே இந்த தீமையை நன்மையை மாற்றி இருக்கிறார். வந்து நான் பிரதம மந்திரியா எகிப்துல இருந்து நம்ம எல்லா தேசத்துக்கும் செழிப்பு, எல்லா தேசத்தும் வறட்சிகளையும் பஞ்சத்துல அவங்க திருப்தி ஆக்கணும், அவங்க உணவு கொடுக்கறதுக்காகதான் தேவன் என்னை இப்படிப்பட்ட பாதையை கொண்டு வந்தாருன்னு ஆண்டவரோட பேசிக்கிட்டு நன்றி சொல்றதை பார்க்கிறோம். நீங்க தேவனுடைய பிள்ளைகளை. அப்போ உங்க வாழ்க்கையில இன்னைக்கு நடக்கிற நன்மையா இருக்கட்டும், தீமையா இருக்கட்டும், நீங்க தேவனுக்கு அன்பு கூர்ந்தவங்க இருப்பீங்கன்னு சொன்னா, ஏன் ஆண்டவரை எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை அனுமதிச்சீங்கன்னு நீங்க கேட்டுட்டு இருக்கலாம். கட்ட சொல்றாரு, அது பின்னாடிதான் தெரியும் அது நன்மையாய் மாற்றி விடுகிறவர். அலையிலே சொல்லுங்க. அதே போல ஜெபம் பதிலே வரல,
நான் எவ்வளவோ ஜெபம் பண்ணிருக்கேன். கணவனுக்காக ஜெபம் பண்றேன், என் மகளுக்காக ஜெபம் பண்றேன், என் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்றேன், அதிகாலை ஜெபம் பண்றேன், மதியானத்துல ஜெபம் பண்றேன், நைட்டு ஜெபம் பண்றேன். என் பிள்ளைகளுக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு மாற்றத்தையே காணுமே. மேல மேல பாவம் தான் செஞ்சுட்டு இருக்காங்க, மேல மேல துணிகள் தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க, கீழ்படுகிறதே இல்லையே. என் புருஷனுக்காக எவ்வளவோ இருதயத்தை ஊற்றி ஜெபம் பண்றேன், என் மாமியார் என்ன நேசிக்கணும்னு ஜெபம் பண்றேன், விரோதமா தான் எழுப்புறாங்க. என் மருமகன் எனக்கு கீழ்படுத்தி என்ன நேசிக்கணும்னு இருப்பாங்க, அது புறம்பதான் மாறிக்கிட்டு இருக்கு. இப்படி என்ன பண்றோம், நிறைய ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா ஜெபத்துக்கு என்ன கிடைக்கல, பதில் கிடைக்காம இருக்கிறதுனால என்ன ஜெபம் பண்ணி நினைக்கிறீங்க. அருமையான பிள்ளைகளை, வசனத்தை படிங்க. லூக்கா 18:1. சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் சொல்லிருக்கிறாரு, சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணு. அந்த நீதி நியாயம் இல்லாத, தேவனுக்கு பயப்படாத ஒரு நியாயாதிபதி ஒரு கணவன் இல்லாத ஒரு விதவைக்கு, ஒரு ஏழை விதவைக்கு தொடர்ந்து போய் அலட்டி கொள்றாங்க. எனக்கையும் என்னுடைய உறவினர் கேட்டாங்க, சோத்திரம் இருக்கிற பிரச்சனை சரி பண்ணின்னு சொல்லி ராஜாவை போயிட்டு ஒரு நியாயமற்ற என்ன ஒரு தேவனுக்கு பயப்படாத ஒரு மனுஷன் போயிட்டு அடிக்கடி போய் அலட்டிக்கிட்டதுனால, என்னடா இந்த பொண்ணு இப்படி வந்து பண்ணுதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு நன்மையை செய்தவன் தான். அருமையான பிள்ளைகளே, இரவும் பகலும் எந்த ஒரு காரியத்துக்காக அதிகமா ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, சபத்துக்கு பதில் வரல நீ சொல்லு போயிடாத. விசுவாசத்துல நினைச்சிரு, விசுவாசத்தை விட்டுடாத. ஜெபத்துக்கு பதில் கிடைக்கலன்னா இன்னும் நேரம் வரவில்லை என்று அர்த்தம். இன்னும் நேரம் வரவில்லை என்று அர்த்தம். ஜெபத்துக்கு பதில் வரலன்னா இன்னும் நேரம் வரவில்லை என்று அர்த்தம். அப்ப நீங்க என்ன பண்றீங்க, ஆண்டவரே உங்களுக்கு சித்தமான நேரத்துல இதை செய்யப்பான்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கர்த்தர் உடனே சித்தம் உண்டுன்னு சொல்லி அதை செய்ய ஆரம்பிச்சிருவாரு. கர்த்தருடைய பிள்ளைகளை, வசனத்தை படிக்கிறீங்களா? 18:1 சொல்லப்பட்டிருக்குது, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உண்மையை சொன்னார். போதும், அது உங்களுக்கு தெரியும். அந்த வசனத்தை நான் முன்னாடி சொல்லிட்டேன் நான், இல்லையா? நீதி உள்ள நியாயாதிபதி நம்ம ஆண்டவர். அவன் நீதி இல்லாத ஒரு நியாயாதிபதி. அவனே தன்னை அழட்டிக்கிற அவங்களுக்கு நன்மை செய்வான்னு சொன்னா, நீதி உள்ள நியாயாதிபதி ஜெபிக்கிறவங்களுக்கு நன்மை செய்யாம இருப்பாரா? அப்ப கண்டிப்பா நமக்கு பதில் கிடைக்கும். பதில் கிடைக்கலாம், சோர்ந்து போயிடாதீங்க. சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு கர்த்தர் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. சரி, அடுத்ததான ஒரு காரியம், நன்மை செய்யணும். நம்ம நன்மை செய்யணும், நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு நன்மை செய்யணும், சொந்தக்காரங்களுக்கு நன்மை செய்யணும், தெரிஞ்சவங்களுக்கு நன்மை செய்யணும். ஏதோ ஒரு நன்மையை செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆனா அவங்களும் நமக்கு என்னத்தை செய்யறாங்க தெரியுமா? நன்மை செய்யறவங்க நம்மகிட்ட நன்மை வாங்கி நமக்கு என்னதை செய்யறாங்க தெரியுமா? தீமையை செய்யறாங்க. நான் ஒரு ஏக்கமப்புல, நான் ஒரு நன்மையை செய்யறேன். ஆனா அந்த நன்மையை வாங்கிக்கிட்டு அவங்க எனக்கு படுத்துற தீமை இருக்க, என் பேரை கெடுக்கிற காரியம் இருக்குது. நான் இப்ப நான் சோர்ந்து போயிருக்கிறேன், எனக்கு ஒரு தீமையை செய்கிறார்கள். ஆனா என்கிட்ட நல்லா பேசிக்கிறாங்க, என்கிட்ட நல்லா சிரிச்சுக்கிறாங்க, என்கிட்ட நல்லா வந்து நல்லது பேசிக்கிறாங்க. ஆனா உள்ளத்திலேயோ என்னை விரோதிக்கிறார்கள், உள்ளத்திலேயோ என்னை பகைக்கிறார்கள். நான் எவ்வளவு நல்லது செஞ்சிருக்கிறேன், ஆனா எனக்கும் அவர்கள் தீமையை செஞ்சுட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு எத்தனையோ பேர் உங்க உள்ளத்துல சோர்ந்து போயிருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, கலாத்தியர் 6:9 படிங்க. கலாத்தியர் 6:9 படிங்களா? நீங்க அப்படிப்பட்ட தீமையை உங்களுக்கு செய்வாங்கன்னு சொன்னா நீங்க சோர்ந்தே போயிடாதீங்க, விசுவாசத்துல இருங்க. வசனத்தை படிக்கிறீங்களா? நன்மை செய்வதில் சோர்ந்து போகாம இருப்போமாக. நன்மை வசனத்தை பைபிள்ல பாருங்க. நீங்க படிப்பீங்க, மக்களுக்கு கேட்குமா? நன்மை செய்கிறதினால் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நீங்க உடனே நான் இனிமே உங்களுக்கு நல்லதே செய்ய மாட்டேன், நான் இவனுக்கு இனிமே நான் நல்லதே செய்ய மாட்டேன். ஏன்னா இவனுக்கு நான் நல்லது செஞ்சா, இந்த சகோதரிக்கு நான் நல்லது செஞ்சேன்னா எனக்கு தீமை தானே செய்யலாம். பகையை உண்டாக்கிறாங்க, பகையை உண்டாக்குறாங்க. நீ நல்லது செய்யறடி, தொடர்ந்து நல்லது செஞ்சுக்கிட்டே இரு. நீ தொடர்ந்து நல்லது, ஒரு நாளைக்கு புத்தி வரும், ஒரு நாளைக்கு அறிவு வரும். ஆண்டவர் சொல்றாரு, ஒரு கண்ணத்துல ஓங்கி அடிச்சானா நீ என்ன பண்ணணும்? காட்டுறீங்களா? நீங்க காட்டுவீங்களா? நீங்கள் காட்டுவீர்களா? இன்னொரு கண்ணத்தை காட்டுவீர்களா? காட்டுன்னு காட்டுவோம், காட்டுன்னு தான் காட்டுவோமே தவிர காட்ட மாட்டோம். ஏன்னா வசனத்துக்கு படி வாழ்க்கை இல்ல. ஆண்டு சொல்றாரு, ஒரு கண்ணத்துல ஓங்கி அடிச்சுட்டானா நீ என்ன பண்ற? நீ இன்னொரு கணத்தை காட்டு அப்படின்னு கருத்து சொல்லிவிட்டாரு. இந்த காலத்துல, இந்த தந்திரமானவங்க இருக்கிற காலத்துல என்னங்க எல்லாம் கவனிங்க, பாவங்கள் நிறைஞ்சிருக்க காலத்துல இன்னொரு கணத்தை காட்டினா அவன் என்ன பண்ணுவான்? திமுரு இருந்தா இன்னொரு கணத்தை காட்டுவான், பொடிச்சுட்டு போடுவான். இப்ப அப்படிலாம் இருக்கும். ஆனா கர்த்தர் என்ன சொல்ல தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளைய உனக்கு நான் சொல்றேன், ஒருத்தன் உன்னை அடிச்சுட்டான் அப்படின்னா நீ என்ன பண்ற? வசனத்தின் படி உன்னை திருப்பி காட்டுற, அவனை நான் சந்திப்பேன். நீ வசனத்தை படி காட்டினா நான் சந்திப்பேன். நீ
வசனத்துக்கு அந்த கிரியை செய்தி இல்ல, நீ ஆண்டோட வசனத்துக்கு உன்னை ஒத்து போக வைக்கல இல்ல, அப்ப நீ என்ன பண்ற, யாரோட அடிச்சுன்னு சொல்லிட்டு நீ சண்டை போட போகும்போது அங்க வசனம், அங்க நீ வசனத்துல நினைச்சு நிக்கல, அப்ப அந்த கலகம் சண்டை பிரச்சனை பாடு வந்துட்டு இருக்குது. அப்ப எப்படி அடிக்க மனம் திரும்புவான்? நம்ம தான் மனம் திரும்புவதற்கு சான்ஸே கொடுக்கலையே, நம்ம தான் மனம் திரும்புவதற்கு எந்த விதமான டைமும் கொடுக்கலையே. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? மனம் திரும்புவதற்கு டைமே கொடுக்கல. கண்ணத்துல அடிச்சுட்டா உடனே நம்மளும் அடிக்கிறோம், சண்டை போட திட்டுறோம், 4 பேர்ட்ட போய் தூக்கிட்டு இருக்கோம், இதுதான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம என்ன பண்றது இல்ல, டைம் கொடுக்கறது கிடையாது. தீமைய உனக்கு செய்யறாங்கன்னு சொன்னா நீ ஆண்டு சொல்றது திரும்பி அந்த வசனத்தை படி காட்டிருக்க வேண்டியதானே. நீ திரும்பி காட்டிருந்தீங்கன்னா என் வசனத்தின் படி நான் அவளுக்கு விரோதம் எழுப்பாதபடி நான் மனம் திரும்ப வச்சிருக்கேன். நீயோ வசனத்துக்கு மனம் திரும்பல, அதனால அங்க சண்டையும் பிரச்சனையும் பாடு உபத்திரமும் பிரிவினையும் கலகமும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சிரிக்கிறோம், போலீஸ் ஸ்டேஷன்ல நின்றுட்டு இருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைங்க எந்த சூழ்நிலையிலும் இதுக்குதான் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. வசனத்தின்படி என்னால வாழ முடியுமா? நிறைய போராட்டங்கள் வருதுங்க, நிறைய பிரச்சனைகள் வருதுங்க. ஐயோ இரவு நேரத்துல வருகிற போராட்டம் என்ன, பகல்ல வருகிற போராட்டம் என்ன? புருஷன் நல்லாதான் உள்ள வரான், கலர் விட்டா போதும் அடியோ அப்படின்னு அடிக்கிறான். பொண்டாட்டி பாக்குறதுக்கு நல்லாதான் இருக்கிறான், கலர் விட்டா போதும் பூமும் மாதிரி மாறிடுது. எத்தனை குடும்பத்துல பார்த்துட்டு இருக்கோம் சண்டைய, நல்லாதான் உட்காந்து வீட்டுக்குள்ள ஏதாவது பிரச்சனை உடனே என்ன சொரிநாய கலரி விட்ட மாதிரி, சொறி பிடிச்ச கை சும்மா இருக்குமா? சொறி பிடிச்சவங்களுடைய கை சும்மா இருக்குமாமா? அது என்னதான் பண்ணிட்டு இருக்கோம்? அப்புறம் அது ஆட்டோமேட்டிக்கா போயிடும் கை. அந்த மாதிரிதான் திருந்தணும். ஆண்டவர்கிட்ட உங்க ஆத்மாவை குறிச்ச கணக்கு ஒப்படைக்கணும், உங்களுடைய குறிச்ச கணக்கு ஒப்படைக்கணும். புருஷன் வந்து நின்றுட்டு இருக்க மாட்டான், மாமியார் வந்து நின்றுட்டு இருக்காது, யாரை பத்தி சாக்கு போக சொல்லிட்டு இருக்க கூடாது. அவங்களாலதான் நான் இப்படி இருந்தேன். அவங்க எதுக்கு நீ பைபிள் படிக்கிற, எதுக்கு நீ சமைக்க வர, எதுக்கு பரிசுத்த அமைச்சரத்தை பெற்று இருக்கிற? யாருக்குமே இடம் கொடுக்க மாட்டேன், ஆனா மாம்சம் மட்டும் தலை தூக்கி நின்றுட்டு இருக்குது. மாம்சத்தின் கிரியைகள் தலை தூக்க கூடாது, அதுக்கு அபிஷேகத்தை கற்றுக் கொடுக்கிறாரு. ஆவியின் கனியின்படி இது ஆட்டோமேட்டிக்கா மாம்சத்தை நீங்க அழிப்பீர்கள், ஆவியினால நீங்க பிழைப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் மாம்சத்தை என்ன பண்ணுவீங்க? அழிப்பீங்க. அழிக்கணுங்கிறதுக்காக தான் ஒரு பிரச்சனை பல வருஷமா வந்துட்டு இருக்கும். உங்களுக்கு ஒரு பிரச்சனை பல வருஷமா வந்துட்டு இருக்குதா? இன்னும் நீங்க மாம்சத்துல சில காரியங்களை அழிக்கவில்லை. இது மாம்சத்துல அழிக்கணும்னா உடனே நம்முடைய சொந்த முயற்சிகள் அழிக்க முடியுமா? முடியாது. ஆவியினாலதான் என்ன பண்ண முடியும்? மாம்சத்தின் கிரியைகளை அழிக்க முடியும். இந்த ஆவினா என்ன? பரிசுத்த ஆவி. இந்த பரிசுத்த ஆவியானவர் வந்த பிறகுதான் என் வாழ்க்கையில நான் மாம்சத்தின் கிரியை ஒப்பு கொடுக்காம என்னால கொஞ்சம் ஜெயமா இருக்க முடியும். ஒரு எதிரிகளை போய் நேசிக்கன்னு சொன்னா முடிய மாட்டேங்குதுங்க. ஒரு விரோதிக்கிறாங்க, ஏதோ ஒருத்தவங்க பகைக்கிறவங்க இருக்கிறாங்க, அவங்கள பார்த்து கை கொடு அப்படின்னா கொடுக்க மனசு வரல. ஏன்? அவங்கள்ட்ட மாம்சம் தான் 100% இருக்கிற தவிர மன்னிக்கிற குணமும் ஏற்றுக்கொள்ற மனமும் இல்லை. கவனிங்க, உங்களுக்கு விரோதமா இருக்கும் பொழுது உங்களை யாராவது உங்களை பகைச்சாங்கன்னா அவங்களை நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா? ஆசீர்வதிக்கமா, உங்களை ஆசீர்வதிங்க. இதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. எப்படி வளர போற? எத்தனை வருஷம் நீ வளர போற? உனக்கு வளர்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குதா? உனக்கு இன்னைக்கு முடிஞ்சுட்டா இன்னொரு நாள் உனக்கு சான்ஸ் கொடுக்க முடியுமா? அவரால முடியாது. இன்னைக்கே வளர்கிறோம்னா, இன்னைக்கே ஆவிக்குரிய கனியில நான் வந்து என்னென்ன கனி கொடுக்கிற நாட்களாக இருக்கிறது. கடைசி காலத்துல இருக்கிறப்பா, கடைசி காலத்துல இருக்கிறோம். தூங்கிட்டு இருக்கிறவன் செத்து போனான், நடந்து போறவன் மேல வண்டி ஏறி அவன் செத்து போனான். எவ்வளவு துணிகரமான காரியங்கள் நடந்துட்டு இருக்குது, உலகத்துல அழிவுகள் நடந்துட்டு இருக்குது. நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா நான் இந்த கல்ல மாதிரி ஒரு 10 வருஷத்துக்கு இருப்போம், 15 வருஷம் இருப்பேன் சொல்லிட்டு இருக்கீங்களா? சொல்ல முடியுமா? எல்லாருக்கும் புரியும் நான் நினைக்கிறேன். வெளியே சொல்லுங்க. இன்றைக்கே நாளைக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காத. நாளைக்குன்னு சொல்றவங்க சாத்தான். நாளைக்கு பண்ணிப்பாங்க ஜாமா, நாளைக்கு என்ன பரிசுத்தப்படுத்திக்கிறாங்க. நாளைக்குங்கிறது மகனே நீ ஒரு நாள் அறியாமல் போவாய். இன்று என்று எழுதிப்பாரு, நாளை என்று எழுதிப்பாரு. ஒரு கடை மூடி இருக்கானுங்க, அந்த கடையில எழுதிருக்கானுங்க இன்று கடை திறக்கப்படும் எழுதிருக்காங்க. இன்னொரு கடையில நாளை இந்த கடை திறக்கப்படும் எழுதிருக்குது. இப்ப நீ எந்த கடைக்கு போவ? நாளைக்கு போனாலும் எந்த கடைக்கு தான் போவேன்? இந்த இன்று கடை திறக்கப்படுங்கிற கடை தான் நீ நம்பிக்கிட்டு இருப்பேன். இந்த நாளைன்னு போட்டுருக்கு பத்தியா இல்லையா? அது போய்கிட்டு தான் இருக்க தவிர கடையை திறக்க மாட்டான். கட்டுடைய அது போலதான் எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எடுக்க வேண்டிய முடிவு உடனே இன்றைக்கே ரச்சனையா, அதை தள்ளி போடாத. இன்றைக்கே ரச்சனையா. அப்ப என்ன சொல்ல வரோம் அப்படின்னு சொன்னா, தீமையதாக எனக்கு செய்யறாங்க, நான் நன்மையை வந்து நான் என்ன பண்ண நிறைய செஞ்சிருக்கிறேன், எவ்வளவோ நன்மை செஞ்சிருக்கிறேன். என்னிடத்துல நன்மையா தான் பேசுறாங்க, நல்லா சிரிச்சுதான் பேசுறாங்க,
இவங்க நம்மளுக்கு செஞ்சிருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கூட வராத அளவுக்குலாம் மகிழ்ச்சியா தான் பேசிட்டு இருக்காங்க. ஆனா செய்யற கிரியைகள் இருக்கிறது அது என்னங்க, புலி வெட்டி உயிரோட குறைக்கிற மாதிரி இருக்கு. புலி வெட்டி உயிரோட குறைக்கிற மாதிரி இருக்குது. நான் நன்மை தான் செய்யறேன், ஆனா எனக்கு தீமையை செய்யறாங்க. கரெக்டா சொல்றாரு. அப்படிப்பட்டவர்கள் இங்க இருப்பீங்கன்னு சொன்னா ஆண்டவர் சொல்றாரு, பாக்கியவான்னு ஒருத்தர் நன்மை செய்யறவங்க பாக்கியம். நன்மை செய்கிற டீம் நீங்க நன்மை செய்றீங்க, நீங்க நன்மை செஞ்சு தீமை அனுபவிக்கிறீங்கன்னா, இப்ப நன்மை செய்யறவங்க இந்த உலகத்துல பார்த்தா நன்மை செய்யறாங்கன்னு சொன்னா கர்த்தர் சொன்னதான் நன்மை. நல்லவன் அவர் தான். சாத்தா என்னைக்கு கெட்டவன் தான். எவ்வளவுதான் ருசிச்சு ருசிச்சு பேசினாலும், எவ்வளவுதான் அன்பை ஊற்றி பேசினாலும், ஏமாத்தி புருஷனை காலி பண்ணி நம்ம எல்லாரையும் பாவியாக்குறதுவா வலுசற்பம் தான். இன்னைக்கு கணவன் மனைவி பிரிக்க வைக்கிறது எல்லாம் வலுசற்பம் தான். தெரியாம தான் சண்டை போட்டு கிடக்கணும். தெரியாம தான் கடைசியில சொல்றோம், இத்தனை வருஷம் புதுசு முன்னாடி நான் பிரிச்சது நான் தான் சொல்லும் போது அடிச்சு விட்டு அழுவாங்க, ஐயோ ஆண்டவரே என்ன மன்னிச்சிருந்தேன், நான் என்னமோ நியாயத்தை தான் பேசுறேன்னு நினைச்சேன். சில பேர் பொண்டாட்டி நியாயத்தை பேசுற மாதிரி இருக்கும், அதனால நான் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். நான் மனைவி பொண்டாட்டி புதுசாட்ட வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் நியாயத்தை பேசுறேன், நான் கடுதல பேசுறேன். நியாயத்தையும் பேசாத, வாய மூடு. ஏன்னா வலுசற்பம் பேச வைக்கிறது. கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை வராதபடிக்கு வாயை அடக்கலன்னு சொன்னா அங்க வலுசற்பம் உள்ள இருக்கணும். அந்த இடத்துல கிரியை செய்வது என்று அர்த்தம். கர்த்தருடைய பிள்ளைகளை எந்த சண்டைகளும் பிரச்சனைகளும் பிரிவினைகள் வருகிறதோ, குடும்பத்துல போராட்டங்கள் வருதோ, பிரிஞ்சு போகிறார்களோ, அங்கெல்லாம் நீங்க நினைக்கிறீங்க அவன் தானே எங்களை வந்தித்தது. அங்கே வலுசற்பம் இருந்து அவர்களை அழித்துக் கொண்டிருக்கிறது. இது கடைசி நேரத்துல சாத்தா நரகத்தை கொண்டு போது சொல்லுவான், உன்னையும் புருஷனை பிரிக்கிறது அங்கதான். நியாயத்தை பேச வச்சது நான் தான். ஆண்டவரே நியாயத்தை தானே பேசுனேன், நான் அதுதானே பேசுனேன், இது தப்பு தானே ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு நலமானது பேசாதபடி வாய் அடக்கு. சாத்தான் தொட்டி விட்டுட்டு இருக்கான் அவன. நீ பெரிய நியாயத்தீபதி பேரு. சாத்தான் தொட்டி விட்டுட்டு இருக்கான், அடக்கு. எப்ப பிரச்சனைகள் வருது, ஸ்டார்ட் ஆகுது, ஒரு சண்டை போடுதோ அப்ப வாயை அடக்கிட்டோம்னா சாத்தான் ஓடி போடுவான். ஆனா நம்ம நியாயத்தை பேசுறோம், நீதியை பேசுறோம், நான் கரெக்டா பேசுறேன், நான் அப்படித்தானே வளர்ந்தேன், இப்படிதான் இவ்வளவுதான் சொல்லிட்டு இருக்கீங்கன்னா பிசாசு நீ நியாயத்தை பேசுவோம் கூடவே நான் இருக்கிறேன்னு சொல்லி பல ஆண்டுகளுக்குள்ள சாதனை இருந்து கொண்டு போய் சேர்த்துருவான். நீ ஏதி நியாயத்தை பேசிய நான் நாஸ்தாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கற்றவர்களே கத்த சொல்றாரு, நன்மையானால் நீ பேசுறது நன்மைதான், நீதிதான், ஆனா அடக்கு அடக்கு. வாய்க்கு நலமானதை பேசுறபடிக்கு வாய்க்கு காவல் வை. நலமானதுக்கு பேசுறது சொல்லட்டு நல்லது பேசுறது கெடுக்க நமக்கு. காலம் பதில் சொல்லும் போது அப்ப சொல்லிக்கலாம், நான் சொன்ன கேட்டீங்களா அப்படின்னு காலம் பதில் சொல்லணும். அதனுடைய நமக்கு ஆண்டவர் சான்ஸ் கொடுக்கல. இது சாத்தானோட நேரம், பாத்துக்க குடும்பத்தை பிரிக்க பார்க்கலாம். பொறுமையும் நிதானமும் இல்லைன்னு சொன்னா அந்த வாழ்க்கை வீணா போயிடும். பொறுமை இல்லை. பெண்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, பெண்களுக்கு சொல்றாரு தெளிந்த புத்தியாயி. வீட்டுல பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னா, ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னா பிசாசு என்ன பண்ணா, பெண்களை அட்டாக் பண்ணி தூண்டி விட பார்ப்பான். என்னன்னா தெளிந்த புத்தியா இருக்கிறவங்க சரி பரவாயில்ல இருக்கட்டும், ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவருக்கு தெரியாம நம்ம முயற்சியில என்னத்தை மாற்றம் போறோம். நம்ம ஜெபம் பண்ணா கர்த்தர் பாத்துக்கிறது. நான் போய் ஏதாவது முடிவு எடுத்து கடைசியில அது என்னங்க பிரச்சனையாகி குடும்பத்துல பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த சமாதானத்தை கெடுத்துட்டோம்னா மீண்டும் சமாதானம் வருமா? தெரிந்த புத்தியா இரு, ஞானமா இரு, அறிவா இருக்கு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. அதே போலதான் ஆண்களுக்கும் நம்ம ஒரு காரியத்தை பேசணும்னா என்னென்ன பிரச்சனை வரும்னு தெரிஞ்சா தெரிந்த புத்தியா இரு. இன்னைக்கு நிறைய பேர் குடும்பம் வீணா போறது காரணமே அறிவில்லாம பேசுறதுதான், நிதானிக்காம பேசுறதுதான், அளந்து பேசாம இருக்கிறதா. அளவில்லாம பேசிட்டு இருக்க கூடாது, வாயில வந்தவங்க பேசிட்டு இருக்க கூடாது. கட்டுப்பாடு வேணும். வாய்க்கு காவல் வை. வாய் சரியில்லைன்னா வாய்க்கு காவல் வை. வாய் வார்த்தைகள் ஒவ்வொரு இடத்துலையும் கணக்கு கொடுத்தாகணும். நீதியை பேசுறேன், நியாயத்தை பேசுறேன், அப்படி பேசுறேன், இப்படி பேசுறேன் சொல்லிட்டு நிக்காத. வாதையை கத்த அனுப்புவாரு. வாயினாலதான் சாபம் வருகிறது. வாய் வார்த்தையினாலதான் என்ன நமக்கு நன்மை வந்து சேர்க்கிறது. ஆசீர்வாதம் வாய் வார்த்தையினாலதான். அப்ப எதை பேசக்கூடாது, ஞானத்தையும் ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஜெபம் பண்ணி கேட்டுக்கணும். இதை சொல்லலாம் மாட்டோம், பேசலாமா பேச மாட்டான், பேசலாமா பேச வேண்டாம். அருமையான தேவன். அப்ப என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, தீமையை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா வசனத்தை நீங்க படிச்சிருக்கீங்களா? வசனத்தை கலத்தியர் 6:9 என்னன்னு கேட்டீங்கன்னா, நன்மை செய்வதனால் சோர்ந்து போகாமல் இருப்பாங்க. இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவர். அவங்க சொல்றாரு நன்மையை செஞ்சு தீமையா. நான் சொல்ல பார்த்தீங்கன்னா இவங்க நல்லது செஞ்சவங்க பாக்கியவன். இவங்க நன்மையை செஞ்சு தீமையை அனுபவிக்கிறீங்க, நன்மையை செஞ்சு தீமையை அனுபவிக்கிறீங்க. இப்ப பைபிள் என்ன சொல்றது இவங்களை பத்தி?
இவங்களை பத்தி என்ன பைபிள் சொல்லுது அப்படின்னா, நன்மை செஞ்சவங்க பாக்கியம் தான்ப்பா, ஆனா நன்மையை செஞ்சு தீமையை அனுபவிக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க அவங்க சொல்லி தொடங்கலாம். ஆயில வந்துட்டுல ஆயத்தை வந்து சொல்லலாம், இவங்க பாக்கியவான்னா நன்மையை செஞ்சு தீமையை அனுபவிக்கிறவங்க அதிக பாக்கியவான். சொல்லுங்க சொல்லுங்க. அதுதான் அந்த புள்ள வாயில அதிகம் சொல்றது. ரொம்பன்னு சொல்றோம். ரொம்ப ரொம்ப எல்லாம் ஒண்ணுதானே. ரொம்ப அதிகம் ரெண்டும் ஒண்ணுதானே. போகும்போது திடீர்னு போயிடா இதுல என்ன இருக்கு, ரொம்பங்கிறதும் அதிகங்கிறதும் ஏதாவது டிஃபரெண்ட் இருக்குதா? என்னமோ அப்படி மதிக்க முடிச்சு ஐயா பேசிட்டு இருக்காரு. ரெண்டும் ஒண்ணுதாங்க. இந்த ஐமன் அதிகம்னு சொல்ல மாட்டோம், ரொம்பன்னு சொல்லுவோம். அதனால என் ஊர்ல வாயில வந்துட்டு ரொம்ப இது ஒரு தப்பா, இதுக்கு ஒரு நிமிஷம் கிளி கிளி இருக்கிறாரு. சரி கவனிங்க. அப்ப என்ன சொல்லணும்னா, அந்த புள்ள சொல்லிட்டு ஐமன் அப்படிதான் பேசுவாங்க ரொம்ப அப்படின்ட்டு. ஆனா பைபிள் என்ன சொல்லுதுன்னா, அதிக பாக்கியம். பாக்கியவான்களா அதிக பாக்கியம். யாரு அதிகம்? யார் பெரியவர்கள்? நன்மை மட்டும் தான் செஞ்சுட்டு இருக்கீங்க, இங்க தீமையை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ வசனத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். உங்க வாழ்க்கையில வருகிற எவ்வளவு தீமை வந்தாலும் வசனத்தை அதுக்கு ஏதாவது சமாதானம் தான் நீங்க பார்க்கணும். வசனத்தை பார்க்கலாம்னு சொன்னா, என்ன சொல்லிட்டானே, என்ன திட்டானே, என்ன பத்தி அங்க சொல்லிட்டானே, அவனுக்கு ஏதாவது நடக்கணும், அவ வாயை நீங்க பிடிக்கணும், இதை கண்ணால நான் பார்க்கணும், அதெல்லாம் வரணுமா? தீமைய நன்மை செஞ்சு தீமையா அனுபவிக்கிறவங்க அவங்கள பழி வந்தவங்க நினைக்க மாட்டாங்க. அவனுக்கு என்னவோ அவளுக்கு என்னவோ தெரிஞ்சதை செய்யறான். அவள்கிட்ட இருக்கிற ஆவி செய்ய வைக்குது. அதுக்காக நான் நன்மை செய்யறத சோர்ந்து போக மாட்டேன். எனக்கு தீமை செய்யறவர்களுக்கு நான் நன்மை செஞ்சுட்டு தான் இருப்பேன்னு சொல்றவங்க தான் உண்மையான கிறிஸ்தவர்கள். உலகம் மோசமானது. உலகத்தோட அன்பு எல்லாம் என்னங்க மண்ணுதான். உண்மையான அன்பு ஏசு கிறிஸ்துவ பார்த்துட்டாங்கன்னா உனக்கு ஒருத்தவங்க நல்லது செஞ்சாலும் சரி தீமை செஞ்சாலும் சரி அவங்க பார்த்து நீ கலங்கிட்டு இருக்க மாட்டேன். ஏன்னு சொன்னால் உன்னுடைய பார்வை யாருக்காலதான் இருக்குது, ஏசப்பா மேல இருக்குதுங்க. ஒருத்தவங்க பேசும்போது சரியில்லையா, ஏசப்பா இந்த ஒரு நேரத்தை நான் விடாக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிக்டர் பண்ணேன். அல்லது சொல்லுங்க அப்படின்னு சொல்லுங்க. சரி, அப்போ யாராவது நல்லது செஞ்சா என் தலையில அம்பி வச்சு அரசு சொல்லிட்டு இருக்க கூடாது. என்னங்க, நீங்கள் அதிக பாக்கியவங்களா இருக்கிறீர்கள் என்று கத்த சொல்லுறாரு. அப்படியே ஒருவேளை சொன்னது கரெக்டா இருக்குது அப்படின்னா உடனே போய் தேசப்பட்டதை உட்காந்து, ஏசப்பா யாருக்குமே தெரியாது நினைச்சிட்டு இருந்தேனே, எவ்வளவுக்கு தெரியக்கூடாதுன்னு தெரிஞ்சுட்டு நான் என்ன பண்றதான்னு என்ன மன்னிச்சிருக்கேன்னு சொல்லி பண்ணிட்டு ஒருவேளை பாவத்தை செய்திருப்பார்கள் என்று சொன்ன காரியம் வெளியில வந்த காரியம் உண்மைன்னு தெரிஞ்சிச்சுன்னா உண்மையிலே பாவம் தானே அப்படின்ட்டு பாவத்தை மறைக்கிறதுக்கு என்ன பண்ணக்கூடாது, பாவத்தை மறைக்கிறதுக்காக யார் செஞ்சா என்ன செஞ்சா வீடு அப்படியே சமாளிச்சு அப்படியே ஒண்ணுமே செய்யாதுன்னு ஆக்கிட கூடாது. சட்ட சொல்றாரு, பாவத்தோட உட்காந்து ஜெபம் பண்ணி பாவத்தை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி நீ பாவத்தை அறிக்கை செஞ்சுட்டீங்கன்னா ஆண்டவர் வந்து இறக்கத்தை கொடுத்துடுவாரு. அருமையான புள்ளைகளே, உங்க புடவையில ரோட்ல போயிட்டு இருக்கும் பொழுது சாணி பட்டுடுச்சு, கவனிக்க நடிலாம் எப்படி கழுத்து கவனிங்க. என்ன நடக்குதுன்னா, உங்க புடவையில ஒரு சாணி பட்டுடுச்சு. இப்ப என்ன பண்றீங்க, கல்யாணத்துக்கு போறீங்க, காது குத்திக்கு போறீங்க, அங்க போறீங்க, இவரு வீட்டுக்கு போறீங்க, பெட்ரூம் போறீங்க, எல்லாத்துக்கும் போறீங்க. வாசனை அடிக்குமா அடிக்காது? ஏன் அடிக்கும்? உங்க உடம்புல என்ன ஓட்டிருக்கு, ட்ரெஸ்ல அதை அழுவாத வரை எப்படி நாத்தனானோ நம்ம வாழ்க்கை பாவத்தை நம்ம விட்டு இயேசு கழுவாத வரை அந்த பாவங்களை குத்திட்டு தான் இருக்கும், தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கும். அறியாம போனமெல்லாம் அந்த பாவம் கீழே தான் இருக்கும். எப்ப அதை இயேசு கழுவி என் பாவத்தை மன்னிக்கப்பான்னு சொல்லி எப்படி பாவத்தை ஒப்பு கொடுக்குறியோ அதனுடைய பிரச்சனையை சந்திக்கிற மாதிரி தான் பாவம் நம்மளை உருவ குத்தி நம்ம அடித்து விடும். பாவம் அது வந்து பார்க்க இனிமையா தான் இருக்கும், பேச இனிமையா தான் இருக்கும், ஹோட்டல்ல பேச இனிமையா தான் இருக்கும். கடைசியில கர்த்தர் சொல்லுவாரு, என்னங்க தோக்குறோம் கர்த்தருடைய பிள்ளையே நீ பாவத்தை செஞ்சிருக்கிற என்று சொல்லி கர்த்தர் பரலோகத்துக்கு விட மாட்டார். கவனிங்க சீக்கிரமா. சார் இன்னும் ஒரே ஒரு கருத்து மட்டும் நான் சொல்றேன். ஆபத்து நேரம் வரும் பொழுது என்னங்க நான் சோர்ந்து போயிடலாம்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்கீங்களா? ஆபத்து திடீர்னு எல்லாம் திடீர்னு பார்த்தா புருஷகாரம் போயிருக்காரு, விபத்துல ஏதாவது ஆயிட்டா என்ன பண்றது அப்படி பயமா இருக்கு.
பெரிய ஒரு ஆபத்தே வந்துட்டா கூட பதற முடியாது, சோர்ந்து போவீங்க. ஆண்டவர் சொல்ற வசனத்தை படிச்சு பாருங்க, சொல்லி முடிக்கிற கலாத்தியர் 24:10. கலாத்தியர் 24:10 வசீங்களா? கலாத்தியர் சோர்ந்து போகாம நன்மை செய்யுங்கள் இருக்குது. கவனிக்கும், நல்லா கவனிக்க அர்ப்பணிச்சோட பிள்ளைகள். அதுல இதுல என்ன சொல்லப்பட்ட வசனம் கொஞ்சம் மாறி இருக்குது. என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, என்னன்னா ஆபத்து காலங்கள் சூழ்ந்து வந்துச்சுன்னா சோர்ந்து போயிடாத, அவைகள் ஒன்றும் ஒன்றை சேதப்படுத்துவது கிடையாது. அவைகள் ஒன்றும் என்ன பண்றது இல்ல, சேதப்படுத்துவது கிடையாது. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆபத்துகள் வருது அப்படின்னு சொன்னா கவனிக்கமா, ஆபத்து வருதுன்னு சொன்னா நீங்க நினைச்சீங்க இந்த ஆபத்துனால எனக்கு ஒருபோதும் என்ன கிடையாது, ஒருபோதும் நான் சோர்ந்து போக மாட்டேன், கர்த்தர் எனக்கு எந்த இடமும் கிடையாது, ஆபத்து காலத்துல நான் அவர் மேல பலனா இருப்பேன், அவரையே நான் நம்பி இருப்பேன், ஆபத்து காலத்தை என் நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன். சங்கீதத்துல இருக்கு நினைக்கிறேன், சங்கீதம் 50:15 இருக்குது. ஆபத்து காலத்துல என் நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆபத்து காலத்துல வரும்பொழுது சோர்ந்து போயிடாதீங்க. ஐயா ஜெபம் பண்ணுங்கய்யா. ஒரு பொண்ணு போன் பண்ணுது, யாரும் தெரியல, நம்ம பாப்பா துர்கான்னு நினைக்கிறேன். என்ன போன் பண்ணுதுங்க, ஐயா நாங்க ஸ்கேன் பண்றோம், ஸ்கேன்ல ஃபுல்லா நீர் இல்லாம நினைக்கிறோம், அதிகார போன் பண்ணாம நீர் இல்ல, ஆபரேஷன் பண்ணி சொல்லிட்டாங்க. இது உடனே அழுவுது, ஐயா குழந்தைக்கு தண்ணியே இல்லையா, வறுத்தி போயிடுச்சு, உள்ள மூச்சு தனது என்னங்க ஏதோ ஆபத்து வந்தோம்னு சொல்றாங்க, இப்ப என்ன கேட்டீங்கன்னா என்ன பண்றது ஐயா தரட்டு. இந்த பொண்ணு ஏதாவது தண்ணி குடிக்கணும் இல்ல எதையாவது பண்ணி என்ன பண்ண டாக்டர் கேட்கணும். அந்த பொண்ணு எனக்கு குணப்படுதுங்க. ஏன் பாஸ்டர்ட்ட சொல்லி ஜெபம் பண்ணா ஏசப்பா கேட்பாரு. அல்லேலூயா. ஆபத்து காலத்துல யார் நோக்கி தான் கூப்பிடணும், டாக்டர் நோக்கி கூப்பிடணுமா இல்ல கர்த்தர் நோக்கி கூப்பிடணுமா? அப்படி பழக கத்துங்க. கர்த்தருடைய நோக்கி நீங்க கூப்பிட்டு பாருங்க. கர்த்தர் சொன்னாரு ஜெபம் பண்ணணும், ஜெபம் பண்ணி அம்மா நீ எங்க போய் பார்த்த, ஜிஹெச்ல பார்த்தியா, வெளியில போய் பாரு அப்படிங்க. வெளியில பார்த்து ஒரு 5 நிமிஷம் கழிச்சு, 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அந்த புள்ள போன் பண்ணிச்சு, ஐயா குழந்தை கற்பை முழுங்க தண்ணீர் நிறைஞ்சு கிடக்கு, ஜபத்துக்கு முன்னாடி வத்தி போயிருக்கு, ஸ்கேன் காட்டுது, ஜெபமணி முடிச்ச பிறகு வெளில போய் பாருமான்னு சொல்லி இருக்கிறேன். அங்க போன உடனே குழந்தை ஃபுல்லா கற்பை முழுவதும் தண்ணீர் நிறைஞ்சிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஐயா இதுதாங்க அதிசயம். ஆபத்துல வரும்போது சோர்ந்து போகாது, உன் பலன் குன்றி போயிடும். நீ ஐயோ ஐயோ கதறிட்டு இருப்பே தவிர அல்லேலூயான்னு சொல்ல மாட்டேன், ஆண்டவரை தேட மாட்டேன். ஆண்டவரை தேடி பாருங்க. எல்லாம் எழுந்து இருப்போமா? நன்றி ஆண்டவர், உமக்கு நாங்க மகிமையை செலுத்துகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அப்ப நான் பண்ணுங்க. நன்றி ஆண்டவரை. அப்பா நிகழ்ச்சி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க. அடுத்த ஜனங்கள் எல்லாம் உற்சாகமாய் காணப்படட்டும். நன்றி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த மக்கள் நன்றி. எல்லா கரங்களை கட்டுவோம். தேவனோட பேசியிருக்கிறாரு. நன்றி அப்பா. நன்மை செஞ்சா தீமைய கட்டண சோதனை சகிக்க வேண்டாமா, தேவனுக்கு நன்மை பெற்று நாம தீமையை விட வேண்டாமான்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரி யோபு சொன்ன மாதிரி எத்தனை நன்மைகள் செஞ்சாலும் தீமை செய்யறாங்கன்னு சொன்னா சோர்ந்து போயிடாதீங்க, அதிக பாக்கியவனா இருப்பீங்க. ஒருவேளை சொன்னது உண்மைன்னா ஆண்டோட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். என்ன மன்னிச்சிருங்க பாட்டு துணிகளை கொள்ளக்கூடாது. நன்றி ஆண்டவரை. மக்கள் நாங்க நன்றி செலுத்துகிறோம்.